வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோவுக்கு இருக்கிற நம்ம சேனல் லோகோ அல்லது நேம் எதையாச்சும் ஒன்று டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடும். அதில் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யாரும் சொல்லித்தராத விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டாலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வந்து புரியுது, ஆனால் வந்து நிறைய அளவுகளை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, சிம்பிளாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ சிம்பிளாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பேசிக்காக வந்து ஒரு அளவை சொல்லும்போது அந்த அளவுகளை மட்டுமே வந்து சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, சரிங்களா? ஆனால் நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் கட் பண்ணுறோம். அந்த பேக் பார்ட் வந்து கட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே வந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஒரு கழுத்தினுடைய அளவு வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழுத்தினுடைய அளவு வந்து மாறும்போது, அது தப்பாக வைக்கும்போது என்ன நடக்கும், சரியாக வைக்கும்போது என்ன நடக்கும், இதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் 2-3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா நான் பண்ணி காமிப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளுக்கும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே வந்து நான் சொல்லி கொடுப்பேன். அது சரியான புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக. அதுவே வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கன்ஃபியூஷனை உண்டு பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்ருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டெய்லராக உருவாகிறதுக்கு நம்ம சேனல் வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும், சரிங்களா? அதில் அந்தளவுக்கு வந்து தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டு வரேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே தெளிவாகவும் இருக்கும். அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு டைமுக்கு 2 டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும். தொடர்ந்து பார்த்துட்ருங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 தையர் பயிற்சி வகுப்புகள் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இதுக்கு மட்டுமே வந்து 100 தையர் பயிற்சி வகுப்புகள் கொடுக்க போகிறேன், சரிங்களா? இடையில ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து மிக்சிங்கில் போடுவேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை வந்து தெளிவாக நீங்கள் அந்த 100 தையர் பயிற்சி வகுப்பு முடிக்கிறதுக்குள்ளே பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்க முடியும், சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு டைமுக்கு 2 டைம் தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வந்து ஏற்கனவே நீங்கள் பண்ண மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு அளவு ஷோல்டர் அளவு இதெல்லாம் வந்து ஒரு சில அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் சரியாக பார்க்கல, அது என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல. ஒரு 3-4 அளவு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஷோல்டர் அளவு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ வந்து அடுத்தது வரப்போகுது. அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணி வீடியோவில் பார்க்கலாம். இதுவும் வந்து அளவு எடுத்து வெட்டக்கூடிய மெத்தேடு தான், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கீழே அந்த பிசுறு தட்டுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் கேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கேன், சரிங்களா? 1.5 இன்ச் கேப்பில் லைன் போடல, சும்மா அப்படி காட்டியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து லைனிங் வச்சு திருப்புறது அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் மட்டும் நான் விட்டுருக்கேன், சரிங்களா? இப்போ அந்த 1.5 இன்ச்சில் போட்ட லைனை வந்து நல்லா அழிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை லைனிங் வச்சு திருப்புறதுன்றதுனால 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதே வந்து மடித்து எம்மிங் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் கண்டிப்பாக வைக்கணும், சரிங்களா? 1.25 இன்ச்சாவது கன்ஃபார்ம் வச்சாகணும். ஓகே, அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ், லைனிங் அடித்து திருப்பறதுக்கு மட்டும் 1/2 இன்ச் நான் கீழே விட்டுருக்கேன். இதிலிருந்து ஸ்லீவ் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்னுடைய ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச் ஆர் 1/2 இன்ச் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலே அளவு வந்து நோட்டில் எழுதியிருக்கிறத உங்களுக்கு ஜூம் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். 6 இன்ச் ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு கீழே சேர்க்கணும். மேலே வந்து 1/2 இன்ச் சேர்க்கணும். டோட்டலாக 2 இன்ச் சேர்க்கணும். இது வந்து நார்மலாக எம்மிங் எடுக்கிற ப்ளவுஸ்க்கு லைனிங் அடித்து திருப்புறதுக்கு வந்து டோட்டலாக 1 இன்ச் மட்டும் சேர்த்தா போதும், சரிங்களா? இப்போ கீழே நம்ம 1/2 இன்ச் சேர்த்துட்டோம். அந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு சேர்த்து 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸ்லீவ் லென்த் 6 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து இங்கே வச்சுருக்கோம். இப்போது கீழ்ப்பக்க லென்த் வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ 6.5 இன்ச் இங்கே இருக்குன்னா அதில் பாதியை வந்து அந்த சைடு கொண்டு போய் வச்சுக்கோங்க.
நிறைய டெய்லர்ஸ் வந்து இதை தான் சொல்லுவாங்க. இது சரியான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் லூஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லூஸ் பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச். அதில் பாதி 4.5க்கு மேலே ஒரு பாயிண்ட், சரிங்களா? அந்த அளவை வச்சுட்டு அதுக்கு மேலே 1.5 இன்ச் தையலுக்கு வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம கணக்குப்படி வைப்போம், சரிங்களா? இப்போ ஹாம்கூலினுடைய அளவு வந்து நம்ம ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சுருக்கோம். 6.4. நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, சரிங்களா? 12 இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஆனால் கணக்கு போட்டு 6.4 வச்சுருக்கோம். இப்போ அந்த அளவுப்படி நாம் இங்கே வைக்கணும். ஒரு தோராயமான ஒரு அளவு நான் வைக்கிறேன். இப்போ 6.4 இருக்குது அப்படின்னா அது வந்து நாம் கணக்கு போட்டு எடுத்தால் மேடாக வந்து டைட் அளவு வந்து நம்ம 12 இன்ச் எடுத்திருக்கோம். அதில் பாதி பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. குறுக்களவில் வந்து 6 இன்ச் வச்சுட்டு செலவில் வந்து நான் 6.4 வச்சுருக்கேன், சரிங்களா? இது வந்து சரியான மெத்தடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் மிஸ் ஆகும். அது கீழ்கை லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். கீழ்கை லூஸ் வந்து நீங்கள் அளவு எடுக்கணும். ஆம்கூல் ஜாயிண்ட் வருது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேரில் வந்து ஸ்லீவ்னுடைய லூஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி மெஷர் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதுக்கும் ஒரு சின்ன கணக்கு நான் சொல்லித்தரேன். அதுபடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் வந்து 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு மார்க் பண்ணிடுறேன், சரிங்களா? நார்மலாக நம்ம எப்பயும் போல் மார்க் பண்ணுற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய கணக்குப்படி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம டைட் அளவு வந்து 12 இன்ச் எடுத்திருக்கோம். அதே வந்து ஒரு சிலர் எடுக்கிற அளவு பார்த்து நார்மலாக நம்ம ஃபிட்டிங் போடுவோம் இல்லைங்களா? ப்ளவுஸ் போடும்போது என்ன ஃபிட்டிங் வருமோ அந்த மாதிரி டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் அப்படியே பூசணும் அப்படி வந்து அளவு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு இந்த கணக்கீடு தேவையில்லை. நீங்கள் எடுக்கிற அளவை நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். இப்போ சுற்றளவு நம்ம 12 இன்ச் எடுத்திருக்கோம். அதை கணக்கு போட்டு 6.4 நாம் வச்சுருக்கோம். அந்த 6.4ல் 1 இன்ச் மைனஸ் பண்ணி கீழ்கை லூஸ் வச்சுக்கோங்க, சரிங்களா? 1 இன்ச் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5.4 வருது. 5.4ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்க கை லென்த்திலிருந்து ஆம்கூல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆம்கூலினுடைய சுற்றளவு வந்து 6.4 நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம். அந்த 6.4 அந்த நேரில் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அந்த ரெண்டும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் தையலுக்கு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இதுதான் வந்து சரியான மெத்தட், சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, 5.4 வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து 6.4 வச்சுருக்கேன், சரிங்களா? கவனமாக பார்த்துக்கோங்க. கீழ்கை லூஸுங்கிறது இதுதான், ஓகேங்களா? கீழ்கை லூஸ் வந்து நாம் ஏற்கனவே வந்து அளவு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அளவு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஆம்கூலினுடைய அளவில் 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கணக்கு போட்டு வைக்கிற மெத்தட். நீங்கள் பூசுறாப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கீழ்கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.4, ஆம்கூலினுடைய அளவு 6.4. இது நம்ம கணக்கு மெத்தட், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி தான் பூசுனாப்படி கரெக்டான ஃபிட்டிங்கில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவை மாற்றாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஆம்கூலுக்கு கீழ்கை லூஸ்க்கு வந்து 1/2 இன்ச் மட்டும் குறைச்சி வைங்க, சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சைடில் இருந்தும் நம்மளுடைய அளவுகளை வந்து மாற்றி சொல்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வருது. அதனால தான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்தந்த அளவுகளுக்கு இப்படி தான் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறேன், சரிங்களா? இப்போ ஆம்கூலினுடைய அந்த அடிக்கை லூஸில் வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஆம்கூல்லேருந்து பாதியாக ஒரு அளவு வச்சுக்கோங்க. 3 பங்கில் ஒரு அளவை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அது 4ல் ஒரு பங்கு ஆம்கூல் சைட்லேருந்து மைனஸ் பண்ணி ஒரு மார்க்கு, 2 பங்கில் ஒரு மார்க்கு, சரிங்களா? சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க்கு, சைட்லேருந்து அதை 4ஆக பிரித்து ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் லென்த்தில் வந்து சென்டர் பண்ணி ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அளவுகளை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. முதல்ல நாம் வச்ச அளவுக்கும் இந்த அளவுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்லீவ் லென்த்தை சென்டர் பண்ணோம்னா எந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து வைக்கிற மார்க் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து துல்லியமான ஒரு கணக்கு முறையை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டு வெட்டுறதை விட இந்த மாதிரி ஒரு கணக்கு முறையை பயன்படுத்தி நம்ம வெட்டும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? ஓகே, இப்போ சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ 4ல் ஒரு பங்கில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. பழைய அளவை வந்து மறந்துடுங்க, பழைய அளவை வந்து விட்டுட்டு இப்போ இந்த கிராஸில் வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் நீங்கள் எதுக்கு போடணும் அப்படின்னா, இப்போ 2 மார்க் நாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்லீவ் லூஸில் பாதியில் ஒரு அளவு வந்து வச்சு மார்க் பண்ணியிருக்கோம், 3/4 பங்கில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து கரெக்டாக வந்து
மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஆம்கோலினுடைய ரவுண்டை வந்து வரையணும். சரிங்களா? அதை வந்து கவனமாக பார்த்து வரைங்க. இப்போ இதற்கும் வந்து ஒரு சின்ன கணக்கு இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து நம்ம 6 இன்ச் வச்சுருக்கோம். அந்த 6 இன்ச்சில் பாதி வந்து 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்சை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு மேலே வரும். அந்த 1 இன்ச் அளவை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. அதில் பாதியை கீழ்ப்பக்க அளவில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்க அளவு வச்சுட்டோம். இந்த இடத்துல வந்து இப்போ இதில் பாதி அளவை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த அளவில் வந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி வெட்டி பாருங்கள். எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரவுண்ட்லேயே வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடு அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ஆம்கோலினுடைய அளவு ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் எடுத்து 6 இன்ச் நாம் வச்சுருக்கோம். ஆனால் வந்து அது ரெடி அளவு இல்லை, நாம் வந்து எடுத்த அளவு, டைட் அளவு நாம் எடுத்திருக்கோம். அந்த எடுத்த அளவு வந்து நம்ம 12 இன்ச் எடுத்து 6 இன்ச் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு சின்ன கணக்கு போட்டு தான் வந்து 6.4 கொண்டு வந்திருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பார்த்தவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. சரிங்களா? இல்லை பேக் பார்ட் கட்டிங் பார்த்தவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. பேக் ஆர் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவை வச்சுட்டு ஷோல்டர் அளவுலேருந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இடையிலான அந்த அளவை வந்து 3ஆக பிரித்து நம்ம இதோட சேர்த்துருப்போம். அந்த அளவை பிரித்தோம்னா 3/4 இன்ச் நமக்கு கிடைக்கும். அந்த 3/4 இன்ச்சை தான் இதோட நாம் சேர்த்துருக்கோம். 12.75 வச்சு அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த அளவை தான் வந்து ஆம்கோலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், ஹிப் அளவு, இந்த 3க்குமான இடைவெளி. அப்பர் செஸ்ட் வந்து ஒரு 28 இருக்குது, மிடில் செஸ்ட் வந்து ஒரு 32 இருக்குது, ஹிப் அளவு வந்து ஒரு 24 தான் இருக்குன்னா அதுக்கு 3க்கும் இடையிலான அளவுகள். அந்த அளவு மாற்றத்தை வந்து நம்ம டோட்டலாக கணக்கு போட்டு 6 இன்ச் வந்தது. அந்த 6 இன்ச்சில் வந்து 8ஆக பிரித்து நம்ம 3/4 இன்ச் வந்து ஸ்டீவனுடைய ஆம்கோல் கணக்கு போட்டு சேர்த்துருக்கோம். சரிங்களா? இந்த கணக்கீட்டு முறை எல்லாமே வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் சேனலை விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருந்து வந்து அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு போடுற முறையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் வந்து பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சேனல் லோகோ அல்லது நேம் எதையாச்சும் ஒன்று டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா சேனல் பேஜுக்குள்ளே போயிடும். சேனல் பேஜுக்குள்ளே போன உடனே வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் ரீசெண்டாக போட்டிருக்கக்கூடிய ப்ளவுஸ் கட்டிங், மெஷர்மெண்ட் கணக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சைடு இந்த கிராஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருப்போம். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் பார்த்தீங்கன்னா மேலே சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்போம். கீழ்ப்பக்கமும் வந்து ஆம்கோலோட வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்போம். கிராஸும் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை போல் தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி, இந்த வீடியோக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்தீங்களா மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்ருங்க. நன்றி.